ஈரோடு மாவட்டம் அரியப்பம்பாளையத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். ஒரு கட்சி நிகழ்ச்சியில என்னை பத்தி தனி விமர்சனம் செஞ்சிருக்கிறார். அதற்கு நான் பலமுறை பொதுக்கூட்டத்தில் பதில் சொல்லிவிட்டேன். தமிழக வரலாற்றிலேயே நிர்வாக தகுதியற்ற ஸ்டாலின் தான். ஒரு பேர் அறிவிப்பாரு, ஒரு போட்டோ ஷூட் கொடுப்பாரு, அதோட முடிஞ்சு போச்சு. இந்த ஆட்சியில மக்கள் கண்ட என்ன பலன் செஞ்சிருக்காங்களா? இது விவசாய பெருமக்கள் நிறைந்த பூமி. முழுக்க முழுக்க பவானிசாகர் சட்டமன்ற தொகுதி இந்த விவசாயத்தை நம்பி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பூமி. இந்த ஆக சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில விவசாயம் செழித்திருந்தது. வறட்சி, விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க. வறட்சி நிவாரணம் கொடுத்தோம், விவசாயிகளை காப்பாற்றினோம். அதோட விவசாயிகளுக்கு 2 முறை தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் வாங்கிய கடன் பயிர் கடன் தள்ளுபடி 2 முறை. விவசாயிகள் எந்த நேரத்திலும் அவருடைய மின் மோட்டார்களை இயக்கின்ற விதமாக 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் கொடுத்தோம். விவசாயிகள் தங்கு தடை இல்லாம விவசாயம் செஞ்சாங்க. விவசாய தொழிலாளிக்கு முழுமையான பணி கிடைச்சது. இன்றைக்கு தலைகளாக மாறிவிட்டது. திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அதையெல்லாம் ஷிப்ட் முறையில மாத்திட்டாங்க. மும்முனை மின்சாரம் ஷிப்ட் முறையில கொடுக்கறாங்க. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? இன்றைக்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய இளமை காலத்தில் அவருக்கு தமிழகத்தில் என்ன பெயர் இருந்தது என்பது நாடு அறியும். நான் விவரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது எப்படியெல்லாம் அவர் இளம் வயதிலே சேட்டை பண்ணார் நாட்டுக்கே தெரியும். அவர் எங்களை பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை. திரு ஸ்டாலின் அவர்களே, தில்லு திராணி தெம்பிருந்தா என்னுடைய ஆட்சி காலத்தில் என்ன தவறு என்பதை சுட்டிக்காட்டுங்கள், பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம். அதுல ஒண்ணும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா பேசுவதெல்லாம் என்ன? எடப்பாடி பழனிசாமி பாஜக கட்சிக்கு அடிமை. எடப்பாடி பழனிசாமி ஊத்து போய் பதவி வாங்கினார், பறந்து வந்து பதவி வாங்கினார். இதை தவிர்த்து பொம்மை முதலமைச்சருக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒரு முதலமைச்சர் பேசுகின்ற பேச்சா? ஒரு முதலமைச்சர் நாட்டுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். தலைமை பொறுப்பேற்றுகிறீர்கள். நீங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். திரு ஸ்டாலின் அவர்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். மாண்பு அம்மா அவர்கள் ஆட்சி புரிந்தார்கள் 2011 இருந்து. துரதிருஷ்டவசமாக அம்மா மறைந்து விட்டார்கள். என்னென்னலாம் நாடகத்தை அரங்கேற்றினீங்க, சாதாரண விஷயமா? அம்மா மறைவுக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்தது. உங்களுடைய ஆதரவால், கட்சிக்காரருடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் ஆதரவால் கட்சியை நாங்கள் காப்பாற்றிடுவோம். ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினரோடு அவர்கள் பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் என்னை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தாங்க. நான் பதவி பொறுப்பேற்றேன். மேலும் ஆளுநர் அவர்கள் சட்டமன்றத்திலே பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆணை பிறப்பித்து விட்டார்கள். அந்த ஆணைப்படி சட்டமன்றத்திலே கூட்டம் நடைபெற்றது. பெரும்பான்மையை நியமிக்கின்ற போது, பெரும்பான்மை நிரூபிக்கின்ற காலகட்டத்தில் திரு ஸ்டாலினோ அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்களோ எங்களுடைய மேஜை மேல் ஏறி சட்டமீற்ற மாமன்றத்தில் முதலமைச்சருடைய மேஜை, அமைச்சருடைய மேஜையில் ஏறி டான்ஸ் ஆடுறாங்க. இவர்கள நாட்டை காப்பாற்ற போறாங்க. சிந்தித்து பாருங்க, இவரெல்லாம் எப்படிப்பட்டவர் என்பதை மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். சட்டமேற்ற மாமன்றம், சட்டமன்றம் என்றால் மக்களுக்கு சட்டத்தை இயற்றக்கூடிய மாமன்றம். அப்படிப்பட்ட சட்டமன்றத்தில் சபாநாயகர் ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்.
அவர் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த ஒரே காரணத்தில் அவர் இருக்கையில் இருந்து அவரை கீழே பிடித்து இழுத்து விட்டு அந்த ஆசனத்தில் அமர்றீங்க. அப்படி செயலை செய்த கட்சி திமுக கட்சி. இப்படிப்பட்ட கட்சி ஆட்சிக்கு வரணுமா? பிறகு நான் பெரும்பான்மையை நிரூபிக்கப்பட்டு விட்டது. ஸ்டாலினுக்கு பொறுக்க முடியல. உடனே சட்டை கிழிச்சுக்கிட்டு வீதியில் நடந்து போனார். திரு ஸ்டாலின் அவர்களே, இந்த சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு அன்றைய தினம் சட்டை தான் கிழிச்சிட்டு போனீங்க. சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு சாலையில ஆடை இல்லாம போனாலும் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். எங்களை பத்தியா விமர்சனம் செய்யற ஸ்டாலின் அவர்களே, நீங்க உங்க அப்பா வழியில நீங்க முதலமைச்சர் ஆனீங்க. உங்க அப்பா திரு கருணாநிதி அவர்கள் திமுக தலைவர், திமுக முதலமைச்சராக இருந்தார் அந்த கட்சியில. பிறகு அதன் வழியில நீங்க எம்எல்ஏ ஆனீங்க. நான் அப்படி இல்ல, இங்கே எங்களுடைய தலைவருடைய பேச்சை கேட்டு உழைத்து படிப்படியா எங்களுடைய இந்த மக்கள் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் இந்த பதவி கொடுத்து உங்க முன் பேசுறேன். என்னுடைய பதவி உழைப்பால் பெற்ற பதவி. உங்களுடைய திரு ஸ்டாலினுடைய பதவி அப்பா திரு ஸ்டாலினுடைய அப்பால் அடையாளம் காட்டப்பட்ட பதவி, உழைப்பால் வந்த பதவி அல்ல. 1989ஆம் ஆண்டு அவரும் முதல் எம்எல்ஏ திரு ஸ்டாலின், நானும் சேவல் சின்னத்தில் வெற்றி பெற்று முதலாக எம்எல்ஏ வந்தேன். அதுக்கு பிறகு எந்த ஒரு அரசியல் பின்பற்றமும் இல்லாம மாண்பு அம்மாவுடைய அருள் ஆசி பெற்று பல முறை சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், பிறகு அம்மா அமைச்சரவையிலே அமைச்சர், பிறகு உங்களால் முதலமைச்சர் என்ற பொறுப்பு கிடைச்சது. ஸ்டாலினுக்கு அப்படியே கிடைச்சது. திரு கருணாநிதி அவர்கள் திமுக தலைவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு வீட்டிலே இருந்தார். வெளியிலே வர முடியாத சூழ்நிலை கூட திரு ஸ்டாலினை நம்பி திமுக கட்சி பதவி கொடுக்கல. திமுக கட்சியுடைய தலைவர் பதவியை ஸ்டாலினுக்கு கொடுக்கல. ஏன்னா ஒரு பொம்மை ஆளு, திறமை இல்லாத ஆளு, கொடுத்த என்ன பிரயோஜனம் என்று செயல் தலைவரை கொடுத்தார். உங்க அப்பாவே உன்னை நம்பி தலைவரை கொடுக்கல. திரு கருணாநிதி அவர்களே திரு ஸ்டாலினை நம்பி அவர் உயிரோடு இருக்கும் போது திமுக கட்சி தலைவர் பதவி கொடுக்கல. அப்படிப்பட்ட நபர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்பதை மறந்துவிட்டு பேசிக் கொண்டிருக்கிறார். ஸ்டாலின் அவர்களே, பல முறை நான் குறிப்பிட்டு விட்டேன். ஒரு தொலைக்காட்சியிலே பேட்டி கொடுக்கின்ற பொழுது அந்த தொலைக்காட்சியிலே பேட்டி கண்டவர் என்னிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார். நீங்கள் திரு ஸ்டாலின் அவர்களும் நீங்களும் மேடையிலே தோன்றி இருவரும் தம்முடைய கருத்துக்களை சொல்ல முன்வருகிறா என்று கேட்டார். நான் தயார். எந்த இடத்துல எந்த மீட்டிங் போட்டாலும், எந்த இடத்துல மேடை போட்டு எங்களை அழைத்தாலும் நான் வருகிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில என்னென்ன சாதனை செஞ்சோம், திமுக ஆட்சியில என்னென்ன சாதனை செஞ்சோம் நாங்க சொல்றோம். திரு ஸ்டாலின் சொல்லட்டணும். இதுவரைக்கும் பேச்சே இல்லை, இதுவரைக்கும் பதிலே இல்லைங்க. அது மட்டுமல்ல, இன்றைய தினம் திரு ஸ்டாலின் என்ன சொன்னார் போல, 2 மாதத்துக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி கடையை திறந்து வச்சு கூவி கூவி அழைக்கிறார். கூட்டணிக்கு யாரு வரலினார்? திரு ஸ்டாலின் அவர்களே, கூட்டணி தானாக அமைய வேண்டும், கனி தானாக வலுக்க வேண்டும், அப்பதான் சுவையாக இருக்கும். அதுபோல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தானாக கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது. அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி, வலிமையான கூட்டணி. இன்றைய தினம்
திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற கூட்டணி ஆட்டம் கண்டு போச்சு. உண்மைதானே? தினந்தோறும் பத்திரிகையில காங்கிரசுக்கு திமுகவுக்கும் வார்த்தை போர் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த வருகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் திமுகவும் காங்கிரசும் கூட்டணி இருக்குமா இல்லையா என்பது சந்தேகம். காங்கிரஸ் ஆட்சியில பங்கு வேண்டும், அதிகாரத்திலே பங்கு வேண்டும். கூட்டணி அமைத்திருக்கின்றோம், கூட்டணி மூலமாக விட்டுவிட்டு எங்களை மதிக்கவில்லை என்று பொருள் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். இப்பொழுது கூட மாலை மலர் பத்திரிகையிலே வந்திருக்குது. எங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்காவிட்டால் நாங்கள் அதுக்கு தகுந்த பதிலடி கொடுப்போம் என்று காங்கிரஸ் கட்சி சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்திருக்கிறார். ஆக புகைய ஆரம்பிச்சிட்டது திமுக காங்கிரஸ் கூட்டணியில. அது நினைக்குமா நினைக்காது என்று தெரியல. இப்படித்தான் திமுக கூட்டணி. ஒரு பக்கம் திருமாவளவன் ஆட்சியில பங்கு வேணும்னு கேட்கிறாரு. கூட்டணியில குழப்பம் தானே? சொல்லுங்க, கூட்டணி குழப்பமா? அண்ணா திமுக கூட்டணி வலிமையான கூட்டணி. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மதுராந்தகத்துக்கு நேரடியா வந்து நம்முடைய தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் மேடையிலே தோன்றி சிறப்பாக நம்முடைய கூட்டணி தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கிவிட்டது.